ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பயிரை வச்சு 3 விதமான ரெசிபி சூப்பராக ஹெல்த்தியாக பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். நீங்கள் ரேஷன் அரிசி வேணாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ இது ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி அந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இது 5 மணி நேரம் ஊறி வந்திருக்கு. அந்த பயிரும் அரிசியும் நல்லா நனைஞ்சு நல்லா பெரிய சைஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வடித்து வச்சுருங்க. அந்த தண்ணி நமக்கு 2வது தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த அரிசியையும் பயிரையும் மட்டும் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா தேவை இருந்தால் அந்த தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த அரிசியையும் பச்சை பயிரையும் சேர்த்துட்டேன். இது கூட அரைக்கிறதுக்காக ஒரு 6 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்காக நான் ஒரு 3 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு தோசை பக்குவத்துக்கு அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவை விட கொஞ்சமும் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அந்த பச்சை பயிரில் உள்ள தோல் எல்லாமே நமக்கு அது கொஞ்சம் கரகரன்னு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா நைஸாக விரித்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட போகிறேன். தோசையை சுற்றி எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா நெய்யும் சேர்த்துக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா முருவை வெந்து வந்ததும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இனி இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து முறுமுறுன்னு வெந்து வந்ததும் அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூடால நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதே போல் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே நம்ம தோசை தவாவில் சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பச்சை பயிறு தோசை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது ஊறியக்கூடிய நேரம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அரைச்சதுமே உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறியிருக்கு. இந்த ஊற வச்ச பச்சை பயிரை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதில் தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அதையும் தனியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அந்த பச்சை பயிரை மட்டும் சேர்த்து ஒரு சுற்றி விடலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. முதலே நம்ம தண்ணியோட போட்டு அரைச்சிட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமானால் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வடித்து எடுத்துருவோம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அந்த பச்சை பயிரை மட்டும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட போகிறேன். இதை முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு சுற்றி எடுத்துடலாம். இது கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது பாருங்கள். இது கூட இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் நம்ம கையில் தொட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட போகிறேன்.
ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வாசத்துக்காக கொஞ்சம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் கறிவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக நான் சோடா உப்பு சேர்த்துக்கிட போகிறேன். வேணா சேர்த்துடுங்க, வேண்டானா விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு வந்து தூள் உப்பு சேர்த்துடுங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மேலே வந்து மொறுமொறுனையும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது அப்படியே நல்லா ஒரு போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். தண்ணி எதுவுமே இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால இன்னுமே இது கொஞ்சம் லூஸாக தான் வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகுனதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு மாவு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெயில் சேர்த்துடலாம். நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக செய்கிறதுனால எண்ணெய் ரொம்ப வேஸ்ட் பண்ணாண்டா அப்படின்னு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு அதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான். நம்ம எப்போவுமே மைதா மாவு கோதுமை மாவில் வந்து போண்டா செஞ்சுருப்போம். இன்றைக்கி வித்தியாசமாக பச்சை பயிறு அரைச்சி ஒரு கார போண்டா செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு காஃபியோட இந்த பச்சை பயிறு போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டா கூடால கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வெளியே வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா இதமான சூட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அந்த பச்சை பயிரோட நிறம் வந்து மாற வேண்டாம், லைட்டாக வாசம் மட்டும் வந்தால் போதும். இப்போ இந்த பச்சை பயிர் வந்து லேசாக வறுபட்டு வந்துட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு டைம் நல்லா கழுவி அந்த தண்ணி எடுத்துட்டு இனி நல்ல தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வேக வைக்க போகிறேன். குக்கரில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துடலாம். 2 விசில் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ வந்து நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு பாருங்கள். பச்சை பயிறு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பயிர் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கு. அந்த தண்ணியும் இன்னும் நிற்குது. இன்னும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். குக்கரில் வச்சாக்கி இந்த பதம் வராது, அதனால தான் நான் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அடியில் நிற்குது பாருங்கள். இனி சிம்மில் வச்சுட்டு நம்ம கரண்டியால் நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து சுண்டி வர்றது வரைக்கும் வச்சிடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க உப்பு நம்ம அந்த வேக வச்ச தண்ணி எல்லாமே அந்த பயிரோடு சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை வடித்து எடுத்தாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது, அதில் உள்ள சத்துக்களும் வீணாக போயிடும். அதனால தான் நான் அந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா வெந்துட்டு அதை எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட போகிறேன். நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ அந்த நெய் வந்து உருகுனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். அந்த நெய்யோட வாசமும் தேங்காயோட வாசமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தீ வந்து குறைவான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரையில் தூசு மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு குறைவான தீ விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை இந்த கலவை கூடால சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தீ வந்து குறைவாகவே இருக்கட்டும். அதிகமாக வச்சிங்கன்னா உடனே வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா சர்க்கரை வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இறுக ஆரம்பிக்கும். அதனால சிம்லே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம். அந்த ஏலக்காய், தேங்காய், சர்க்கரை, நெய் இதோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே பச்சை பயிறு வந்து நம்ம நார்மலாக அவிச்சு கொடுப்போம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வேக வச்சு இந்த கலவைகளோட சேர்த்து கலந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பச்சை பயிறு வேக வச்ச தண்ணியையும் வடிக்காம அப்படியே சுண்ட வச்சு எடுத்துருக்கிறதுனால அதோட சத்துக்களும் நமக்கு சேர்ந்தே கிடைச்சிரும். இதே போல் எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்க அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டு, இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆகிட்டு, இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் தொட்டுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.